விஸ்வநாதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசுக்கான நிதி பகிர்வை மத்திய அரசு குறிப்பிட்ட காலத்துக்குள் விடுவிக்க வேண்டும். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். தொண்டர்களை தொடர்ந்து ஏமாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவோ பெண் பாதுகாப்பை உறுதி செய்யவோ திமுக துரும்பை கூட அசைக்கவில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் தாக்கு. இந்தியா கத்தார் இடையே இரட்டை வரி விதிப்பு தொடர்பான ஒப்பந்தம். இந்தியா வந்துள்ள கத்தார் மன்னர் முன்னிலையில் கையெழுத்து. தலைமை தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதா? மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம். ஐசிசி மினி உலகக்கோப்பை கிரிக்கெட் பாகிஸ்தானில் இன்று தொடக்கம். கராச்சியில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான் நியூசிலாந்து மோதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட ஏதுவாக மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்குமாறு கோரி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் அனைத்து நலத்திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்களிப்பு குறிப்பிட்ட காலத்திற்குள் முறையாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பங்கு காலாண்டின் இறுதி அல்லது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் மட்டுமே வழங்கப்படுகிறது என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மத்திய அரசு ஒதுக்கும் தொகையை குறிப்பிட்ட திட்டங்களுக்கு குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு 184 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் தமிழக அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட ஏதுவாக மத்திய அரசின் திட்டங்களுக்கான பங்குத் தொகையை அந்தந்த நிதியாண்டுக்குள்ளேயே விடுவித்திட வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் இரட்டை கொலை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன் அரசு சார்பில் தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே முட்டம் என்ற கிராமத்தில் கடந்த 14ஆம் தேதி ஹரிஷ், ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு 2 குடும்பத்தினருக்கும் தலா 50,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த குடும்பத்தினரிடம் தயவு தாட்சிணியமின்றி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் உறுதியளித்தார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நள்ளிரவில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்தது அவமரியாதைக்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் கூட்டத்தில் தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை அம்சமே எந்த தலையீடும் இல்லாமல் சுதந்திரமான முறையில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான். இதுகுறித்து அப்போது தான் எடுத்து கூறியதாக ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமித்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் நேர்மை கேள்விக்குறியாகிறது என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவோ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவோ திமுக அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவையில் 17 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பெருகியிருக்கும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் விலங்கு மனப்பான்மைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்பதைத்தான் சிறுமிகள் மீதான இதுபோன்ற கூட்டுப்பாலியல் வன்முறைகள் காட்டுகின்றன என அவர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள், மாணவிகள், பெண் காவலர்கள், பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கொசு என்றும் அவரை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்
நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுவதற்கு இது நேரமில்லை என கூறினார். ரகசியம் என்று கூறி 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஏமாற்றும் அவரின் செயல்பாடுகள் தொண்டர்கள் மத்தியில் இனியும் எடுபடாது என்று ஜெயக்குமார் குறிப்பிட்டார். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் அதிமுக எப்பொழுதுமே இருமொழி கொள்கையை பின்பற்றும் எனவும் கூறிய அவர், ஹிந்தி மொழி திணிப்பை தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தார். சென்னையில் அடுத்த மாதம் முதல் பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ திட்டம் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதால் அதற்கு ஏற்ப மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாகவும் பெண்களுக்கான சுயதொழில் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் வகையிலும் அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி 2 கோடி ரூபாய் செலவில் 200 ஆட்டோக்களை கொண்டு பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆட்டோ முழுமையாக பிங்க் நிறத்தில் இருக்க வேண்டும், ஆட்டோவில் GPS மற்றும் வாகனம் இருக்கும் இடத்தை கண்டறியும் கருவி உள்ளிட்டவை இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாத இறுதிக்குள் பிங்க் ஆட்டோவை சென்னையில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அடுத்த மாதம் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும், நிதிநிலை அறிக்கை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் எனவும் கூறினார். அதற்கு அடுத்த நாளான 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். மேலும் பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி உலக தரத்திலான வீரர் என்றும் எந்த பந்து வீச்சாளருக்கும் சவால் அளிக்கக்கூடியவர் என்றும் பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் ரவுஃப் புகழாரம் சூட்டியுள்ளார். ICC சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் விராட் கோலியை பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரவுஃப் புகழ்ந்து பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உலக தரத்திலான பேட்டிங்கின் மூலம் எந்த ஒரு பந்து வீச்சாளரையும் விராட் கோலி சமாளிக்கக்கூடியவர் என குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே ஒற்றை யானை ஒன்று விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை அழித்து சேதப்படுத்தியது. அந்த யானை மீண்டும் காட்டுக்குள் சென்றபோது அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தேனிக்கோட்டை அருகே உள்ள தின்னூர் பிளாட் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை அருகிலுள்ள கிராமங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. தக்காளி, பீன்ஸ், முட்டைகோஸ் போன்ற பயிர்களை உணவாக உட்கொண்டதோடு அங்கிருந்த தோட்டங்களையும் கடுமையாக சேதப்படுத்தியது. இரவு முழுவதும் பயிர்களை சேதப்படுத்திவிட்டு காலையில் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றதாக தெரிவித்த கிராம மக்கள், வன எல்லைகளில் காட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். டெல்லி ரயில் நிலையத்தில் பெண் RBF-இல் பணிபுரியும் பெண் போலீஸ் ஒருவர் தனது கைக்குழந்தையை சுமந்தபடியே பணியில் ஈடுபட்டு வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக தலைநகர் டெல்லி ரயில் நிலையத்தில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இதனால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் பெண் ரயில்வே போலீஸ் ரீனா என்பவர் தனது 1 வயது கைக்குழந்தையை மார்பில் சுமந்தபடியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவரின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதோடு தனது கடமையின் பொறுப்பை உணர்ந்து பணியாற்றும் இந்த பெண் காவலரை பலரும் பாராட்டி வருகின்றனர். கத்தார், இந்தியா இடையே இரட்டை வரி விதிப்பு முறையில் மாற்றம் செய்வது தொடர்பான ஒப்பந்தம் கத்தார் மன்னர் முன்னிலையில் கையெழுத்தானது. 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள கத்தார் நாட்டின் மன்னர் அமீர் ஷேக் ஹமது அல் தானி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் தொடர்பான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோல் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பது, வருமான வரிகள் தொடர்பான நிதி ஏய்ப்பை தடுப்பது பற்றிய திருத்தப்பட்ட ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்தியா உள்ளிட்ட உலகின் தலைசிறந்த 8 அணிகள் பங்கேற்கும் 9வது ICC கோப்பைக்கான மினி உலக கோப்பை கிரிக்கெட் பாகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது. அந்நாட்டின் கராச்சி நகரில் இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் நியூசிலாந்துடன் மோதுகிறது. உலக தரைவரிசையில் முதல் 8 இடங்களை பிடித்து இருக்கும் அணிகள் இப்போட்டியில் பங்கேற்றன. A பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் ஆகிய அணிகளும், B பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கும் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தனது முதலாவது லீக் ஆட்டத்தில் நாளை பங்களாதேஷுடன் மோதுகிறது.
இந்திய அணி பங்கேற்கும் ஆட்டங்கள் அனைத்தும் துபாயில் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.